ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியான மை சீரீஸ்னா ஃப்ரம் காமன் பிளேஸ் டு வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 2 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட் என்னோட ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த லெவலுக்கு சூப்பராக இருக்கும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃப்ரம் காமன் பிளேஸ் டு வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 2 எபிசோட் 3. எல்லா ஸ்னேக்ஸையுமே வந்துட்டு அவங்க எல்லாருமே கொண்டுகிட்டு இருக்காங்க. அண்ட் கடைசியாக இருக்கிற 2 ஸ்னேக்கை நம்ம ஹீரோ போட்டு தள்ளவும் நம்ம ஹீரோ மேலே டேரக்டாக ரொம்பவோ பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக் நடக்குவோ ஹாச்மி அப்படின்னு சொல்லி யோகி கத்ரா. அவ்வளோ பெரிய அட்டாக்கை நம்ம ஹீரோ ஜஸ்ட் கையை வச்சு தடுத்திருக்கான். அப்படியே நம்ம ஹீரோ மயங்கி கீழே அவ்வளவோ டக்குன்னு யோகி போயிட்டு அவனை பிடிக்கிறா. நம்ம ஹீரோ மயங்கின கண்டிஷனில் இருக்கான். நம்ம ஹீரோ உடம்புல நிறைய அடிபட்டிருக்கு. யோகி டக்குன்னு ஹோலி வாட்டர் நம்ம ஹீரோ கொடுக்குறா. ஆனாலுமே நம்ம ஹீரோ இன்னும் எந்திக்கல. இதே மாதிரியான ஒரு பிளாஸ்டை யோகியை காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோ டேரக்டா அவன் உடம்புல வாங்கியிருப்பான். அதுலயே நம்ம ஹீரோ செத்து பொழைச்சு தான் வந்திருப்பான். அதை யோசிச்சு பார்த்துட்டு யோகி ரொம்பவோ கதறா. பார்த்தா அதுக்குள்ள மேல இருந்து இவங்க மேல அட்டாக் நடக்கும்போ டியோ வந்துட்டு டக்குன்னு யோகியை ஷீல்டு போட்டு காப்பாத்துறா. அண்ட் யோகியுமே வந்துட்டு ஒரு ஷீல்டை கிரியேட் பண்றா. அட்டாக் பண்றவங்க ரொம்பவுமே பவர்ஃபுல்லா அட்டாக் பண்றாங்க. நான் போய் ஹாச்சிமேவை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி ஷியா போகவும் டக்குன்னு டியா வந்துட்டு தடுக்கிறா. இது ரொம்பவுமே பவர்ஃபுல்லான அட்டாக். என்னோட ப்ரொடெக்ஷன் இல்லைன்னா உன்னால உயிர் பழைக்க முடியாது அப்படின்னு சொல்லி டியோ சொல்றா. அந்த இடமே சின்ன பண்ணமாகுது. நம்ம ஹீரோ இன்னும் கண்முழிக்கலையே அப்படின்னு சொல்லி யோகி ரொம்பவும் வருத்தப்படுறா. இந்த இடத்துல நான் அவங்களை அட்டாக் பண்ணதும் நல்லதா தான் போச்சு அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். யோகியோட கண்ணிலேயே தெரியுது அவ அவ்வளோ டென்ஷன்ல இருக்கா. இது எல்லாத்துக்குமே காரணம் டீமன் லார்ட் ஜெனரல் ஃப்ரைட் தான். நீங்க எல்லாருமே ரொம்ப ஆபத்தானவங்க, அதுலயும் முக்கியமா அவர் ரொம்ப ஆபத்தானவன். அதனால தான் நான் அவங்களை அழிக்கணும்னு ட்ரை பண்ணேன். கடவுளோட பிளெஸிங் எனக்கு இருக்கு, நீங்க அதுல தேவையில்லாம குறுக்கணிக்கிறீங்க அப்படின்னு நம்ம சொல்லவும் ஹே ஃபர்ஸ்ட் உன்னோட பேர் என்ன, வீட்டு அட்ரஸ் இன்ட்ரோடக்ஷன்லாம் கொடுக்க மாட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ காமெடி பண்றான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. யுரேனஸ் பிரெத் இவனை டேரக்டா அட்டாக் பண்ணியுமே இவன் எப்படி இன்னும் உயிரோட இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த ஜெனரல் பாக்குறான். நான் இதுக்காக என்ன பத்தி சொல்லணும் அப்படின்னு அந்த ஜெனரல் கேட்கவும் நான் உன்னை கலாச்சேன் அது கூட உனக்கு தெரியலையா, ஆமா அவன் ஆளுங்களை அடிச்சு அனுப்பினே எப்படி இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் நீ பேசிக்கிட்டு இருக்கிறது ஃப்ரைட் போக்வா கிட்ட. நான் கடவுளின் சேவகன், உனக்கு டிவைன் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லவும் ஓ எனக்கு புரியுது, லேபிரின்த்ல இருந்து கிடைச்ச அந்த ஏன்ஷியன் மேஜிக்கை கடவுள் தான் உனக்கு கொடுத்துருக்காரு, நீ ஒரு டிவைன் பீயிங் தப்பா நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் கடவுளுக்காக நான் சேவை செய்வேன், கடவுளுக்கு யாராலையாச்சும் ஆபத்துன்னு தெரிஞ்சா அவங்கள கொல்லுவேன், முக்கியமா ஒன்ன அப்படின்னு நம்ம சொல்லவும் நம்ம ஹீரோ சிரிச்சுட்டு நான் சொல்ல வேண்டிய டைலாக் நீ சொல்லிட்டு இருக்க, நீ என் வழியில குறுக்க நிக்கிற, நீ என்னோட எதிரி, நான் தான் உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். பார்த்தா அவங்க கிட்ட ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு ஷீல்டு இருக்கு. இந்த ஷீல்டுக்கு முன்னாடி எல்லாம் உங்களால எதுவோ பண்ண முடியாது, கடவுளோட பவர் என்னங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு லேபிரின்த்ல கிடைச்ச அவனோட ஏன்ஷியன் மேஜிக் யூஸ் பண்ணி டக்குனு டெலிபோர்ட் ஆகி நம்ம ஹீரோக்கு பின்னாடி அவன் வந்திருந்தான். அவனோட பவர் டெலிபோர்டேஷன். ஹாஜிமே ஜாக்கிரதா அப்படின்னு சொல்லி ஷியோ கத்ரா. திரும்பவும் நம்ம ஹீரோ மேலேயே அந்த பிளாஸ்ட் டைரக்டா படுது. என்னதான் வெப்பனை வச்சு நம்ம ஹீரோ தடுத்தாலுமே கூட அது ரொம்பவுமே பவர்ஃபுல்லா இருக்கு. மத்தவங்க நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணலான்னு போனா அதுக்குள்ள மத்த மான்ஸ்டர்ஸ் அவங்கள அட்டாக் பண்ணுது. சோ நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அவங்களால போக முடியல. நான் இதை எப்படி மறந்தேன், என்னதான் இருந்தாலும் மாஸ்டர் ஒரு ஹியூமன் தான், அவருக்கும் காயம் ஏற்பட தான் செய்யும், ஒரு சின்ன தப்பு நடந்தா அவர் சாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி டியா வந்து ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறா. டிராகன் பான் கடவுள்களோட எதிரிகள்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு நம்ம இப்ப வெளியே போனாலே நம்மள எல்லாரும் கொல்ல தான் ட்ரை பண்ணுவாங்க, நீ டிராகன் பானுங்கிறது யாருக்கும் தெரியாம வாழு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லவும் அப்படின்னா என் லைஃப்ல நான் யாருங்கிறதையே மறைச்சுதான் வாழணுமா அப்படின்னு கேட்கவோ இல்ல சரியான நேரம் வர வர காத்துரு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு. இதுக்கு மேலேயும் நான் பொறுமையா இருக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லி டியோ கத்ரா. இங்க நம்ம ஹீரோவும் டென்ஷன் ஆகுறான். அந்த பிளாஸ்ட் நம்ம ஹீரோ மேல படுது. ஆனாலுமே நம்ம ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் விழுந்து இப்போ அவனோட ரிங்கை யூஸ் பண்ணி புதுசா கிரியேட் பண்ணிருக்கிற ஷீல்ட வர வைக்கிறான். அதை நம்ம ஹீரோக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க நம்ம ஹீரோ பட்டு அவனை ஷூட் பண்ணிக்கிட்டு முன்னேறி போய்கிட்டே இருக்கிறான். அவன் எனக்கு ரொம்பவும் பக்கத்துல தான் இருக்கான், ஆனாலும் இப்ப கூட என்னால அவனை தொட முடியலையே அப்படின்னு சொல்லி அந்த ஜெனரல் நினைக்கிறான். மேஜிக் யூஸ் பண்ணி திரும்பவும் நம்ம ஹீரோ பின்னாடி போய் அட்டாக் பண்ணலாம்னு யோசிச்சுவோம். அவன் நின்னுட்டு இருக்கிற அந்த டிராகனையே பார்த்தா டியா வந்துட்டு அட்டாக் பண்றா. என்ன பிளாக் டிராகனா, இதுக்கு வாய்ப்பே இல்ல, டிராகன் பான்லாம் அழிஞ்சிட்டுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜெனரல் ஷாக் ஆகுறான். என் மாஸ்டரை அட்டாக் பண்ண உடனே இதுக்கு மேலேயும் நான் சும்மா விட மாட்டேன், நான் மறைஞ்சு வாழ்ந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி டியோ சொல்லவும் கடவுளோட பவர் என்ன நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவன் அட்டாக் பண்ண ரெடி ஆகவும் உண்மையான டிராகன் பானோட பவர் என்ன நான் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ டியா வந்துட்டு அட்டாக் பண்றா. டிராகன் பான் தான் ரொம்ப பவர்ஃபுல் அப்படிங்கிறதுனால டியோவோட அட்டாக் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அவ பின்னாடி போய் அட்டாக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அந்த ஜெனரல் யோசிக்கிறான். அதுக்கு நான் உன்னை விட்டாதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ அவனோட பவர்ஃபுல் வெப்பன் எடுத்து அந்த ஜெனரல் அட்டாக் பண்றான். அவன் ஷீல்ட தொலைச்சிக்கிட்டு அவனை போய் அட்டாக் பண்ணுது. அண்ட் நம்ம ஹீரோ அந்த ஜெனரலோட பைக்கிலேயே டைரக்டா ஒரு ஸ்கிராட்ச் போட்டுதான். அந்த ஜெனரல் குறைச்சிட்டு அவன் பறந்து போய் கீழே விழ போட்டுவோம். இன்னொரு மான்ஸ்டர் போய் அவனை காப்பாத்துது. டியோவோட பவருக்கு முன்னாடி யுரேனஸ் பிரத்தால எதுவுமே பண்ண முடியல. நம்ம ஹீரோக்கு அட்டாக் நடந்திருக்குங்கிறதுனால நம்ம ஹீரோவால ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியல. என்னோட லிமிட் அவ்வளவுதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்ப மேல இருந்து கீழே விழ பார்க்கப்போ டக்குன்னு டியா போயிட்டு நம்ம ஹீரோவை காப்பாத்துறா. செம டைமிங்ல கேட்ச் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒருத்தனை நான் பார்த்ததே இல்ல, அவன் கூட இருக்கிற அந்த பொண்ணுங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, ஸ்பெல் அண்ட் மேஜிக் சர்க்கிளே இல்லாம அந்த பொண்ணு மேஜிக் யூஸ் பண்ணுது, ஒரு பிளாக் டிராகன், இன்ஹியூமன் ஸ்ட்ரென்த் இருக்கிற அந்த பன்னிகள், அண்ட் அவளால ஃபியூச்சரை பார்க்க முடியும், அவங்க எதிர்பார்க்காத நேரத்துல ஃபர்ஸ்ட் நான் அந்த யுரேனஸ் பிரெத்தை வச்சு அட்டாக் பண்ணலனா இந்நேரத்துக்கு நான் தோத்து போயிருப்பேன் அப்படின்னு அந்த ஜெனரல் சொல்லவும் ஹே நீ இன்னும் ஜெயிச்சுட்டு தான் யோசிக்காத, நான் இன்னும் இந்த சண்டையில தான் இருக்க, விட்டு கொடுக்கறதா இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ கொலை பண்ணணும்னு நினைக்கிற உன்னோட அந்த எண்ணம் இல்ல, நீ வாழணும்னு நினைக்கிற உன்னோட அந்த சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட்
அதுதான் உன்னை இவ்வளவு தூரத்துக்கு ஸ்ட்ராங்கா மாத்திருக்கு. நான் இதை செய்யக்கூடாதுன்னு தான் இருந்தேன், ஆனா எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல. உங்களை மாதிரி பவர்ஃபுல்லான ஆளுங்களை அழிக்கிறதுக்கு நான் இதை யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அந்த ஜெனரல் சொல்லுதான். என்ன வளருது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். அந்த இடம் அதிர்ந்து பார்த்தா லாவா அப்படியே ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. இந்த வாழ்க்கையோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்திருக்கியா? இந்த எரிமலை இத்தனை வருஷத்துல ஒரு தடவை கூட வெடிச்சது இல்ல. அது ஏன்னு தெரியுமா? ஏன்னா அதை தடுக்கிறதுக்காக ஒரு மேஜிக்கை வச்சு கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. நான் அந்த சென்டர் ஸ்டோனை எடுத்துட்டேன். இந்த சென்டர் ஸ்டோனை எடுத்ததுனால இந்த வால்கனோட ஸ்டெபிலிட்டி பிரேக் ஆயிடுச்சு. நீங்க எல்லாரும் உள்ளே இருந்து சாகுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜெனரல் வந்து சென்டர் ஸ்டோனை யூஸ் பண்ணி மேல இருக்கிற கதவு மாதிரி இருக்கிற ஒன்ன திறக்கிறான். அது வழியா அந்த டீமன் ஜெனரல் தப்பிச்சு போறான். நமக்கு வேற ஆப்ஷன் இல்ல. டியோ, என்னோட இந்த ரிங்கை நீ வச்சுக்கோ, இந்த இடத்துல இருந்து நீ சீக்கிரமா வெளியே போ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இந்த ரிங் எடுத்துட்டு நான் இதுக்காக போகணும் மாஸ்டர், உங்களோட கடைசி மொமெண்ட்ல நானும் உங்க கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்லி டியோ சொல்றா. நமக்கு அதிக நேரம் இல்ல, நான் இதை ஒரு தடவை தான் சொல்லுவேன். அந்த ஜெனரல் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான். சோ இந்த லேப்ரின்த்ல இருக்க ஏன்ஷியன் மேஜிக்கை நான் கண்டிப்பா அடைஞ்சே தீரணும். ஆங்கஜில நம்ம ஸ்டில் ஸ்டோனை கொண்டு வருவோம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் நீ தான் மெசேஜை கொடுக்கணும், நான் கண்டிப்பா அதை கொண்டு வருவேன். உன்னால மட்டும் தான் ஃபாஸ்டா அங்க இருந்து வெளியே போக முடியும். என்னோட ரிங்க அவங்க கிட்ட காட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனோட ரிங்க டியாக்கு கொடுக்குறான். சிரசாக்கி கிட்டயும் மியோ கிட்டயும் நான் சொல்ற மெசேஜ் சொல்லிரு, உங்களை பாக்குறதுக்காக கண்டிப்பா நான் வருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். கண்டிப்பா நான் இதை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டியா செம ஃபாஸ்டா அங்க இருந்து கிளம்புறா. மேல இருந்து அவங்க அட்டாக் பண்ணவோ யோயோ வந்துட்டு டியா போறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றா. அந்த ஜெனரல் அவனோட மான்ஸ்டர்ஸை உள்ளுக்குள்ளேயே இவங்களை அட்டாக் பண்றதுக்காக விட்டுட்டு போயிருக்கா. அதை வந்துட்டு ஷியா போட்டு தள்ளுறா. அந்த கதவை போட்டுறதுக்கு கொஞ்சோண்டு கேப் தான் இருக்கு. சோ அந்த அட்டாக் எல்லாம் மேல பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இப்போ டியா செம ஃபாஸ்டா மேல போறா. ஒன்னதான் நம்பி இருக்கேன் டியோ, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டியோ கிட்ட பெயின் கன்வர்ஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் இருக்கு. டியோவோட பெயின் எல்லாமே அவளோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணும். இது எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செம ஃபாஸ்டா போறா. யுரேனஸ் பிரெத் அந்த டீமன் ஜெனரல் திரும்பவும் யூஸ் பண்ணவும் நம்ம ஹீரோவோட ரிங்கை யூஸ் பண்ணி ஷீல்ட வர வச்சு இப்போ டியா அப்படியே மேல ஃபாஸ்டா பறந்து போய்கிட்டு இருக்கா. அந்த வால்கனோவை விட்டு டியா இப்ப வெளியே வந்து அப்படியே மேல போயிருதா. அந்த டிராகனுக்கு அடிபட்டிருக்கு, ரொம்ப தூரத்துக்கு அதால போக முடியாது. ஃபர்ஸ்ட் நான் அந்த டிராகனோட கதையை முடிக்கிறேன் அப்படின்னு அந்த ஜெனரல் கீழே பார்த்தா அவனை சுத்தி அந்த கிராஸ் ஷேப்ல இருக்க ஷீல்டு இருக்கு. அது எல்லாமே பிளாஸ்ட் ஆகுது. அதுல இந்த ஜெனரல் வெடிச்சு சொல்றதுதான். நம்ம ஹீரோவோட மெசேஜ் அந்த வில்லேஜ்ல சேர்க்கறதுக்காக இப்ப டியா பறந்து போகிறா. வால்கனோ பிளாஸ்ட் ஆகிற சவுண்ட் இங்க வரைக்கும் கேக்குது. நாகமா அதுக்குள்ள தானே போனா அவனுக்கு என்னாச்சோ அப்படின்னு சொல்லி ஷிரசாக்கி வருத்தப்படுறா. இப்போ கிங்டம்ல காமிக்கிறாங்க. அந்த பிரின்சஸ் வந்து ரொம்பவும் சோகமா இருக்கிறா. எதனாலனா அப்பா எங்க போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த ராஜா கிட்ட போய் பேசினா அவனும் அவன் ஆளுங்களும் ஏதோ மைண்ட் கண்ட்ரோல் பண்ண மாதிரி இருக்காங்க. அவங்க பாட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. ஏதோ ஒன்னு தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி மட்டும் அந்த பிரின்சஸ்க்கு தெரியுது. அந்த மான்ஸ்டரை என்னால தோக்கடிக்க முடியல, நான் அதுகிட்ட தோத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஷீசுக்கு கடுமையா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கா. அப்போ ஒரு பூனைக்குட்டி அந்த இடத்துக்கு வரப்போ, ஹே பூனைக்குட்டி, ராஜா வீட்டுக்குள்ள இருக்கனா நீ ரொம்ப பணக்கார பூனைக்குட்டி போல, என்ன உன்னோட ஓனர் பிடிக்கலையா? உன்னோட ஓனர் கிட்டே இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டியா பூனைக்குட்டி? நீ ரொம்பவும் சேட்டை பண்ற பூனைக்குட்டி போல மியாவ் அப்படின்னு அவ திரும்பி பார்த்தா பிரின்சஸ் அங்க நிக்கிறா. ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கியா மியாவ் அப்படின்னு அந்த பிரின்சஸ் கிண்டல் பண்ணவும், நீங்க இத பாத்துருக்க கூடாது, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கே அப்படின்னு சொல்லி அவ அழுதுட்டு இருக்கா. இப்போ சீசுக்கு கிட்ட சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்றா. சர்ச்சில் கோக்கிக்கு ரெஸ்ட் கூட கொடுக்காம அந்த டீமனை தோக்கடிக்கணுங்கிறதுக்காக கடுமையா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் நாகமோ அவனை ஹெரிட்டிக்கா சொல்லலான் இருக்காங்க. ஆனா அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு பிரின்சஸ் சொல்றா. அவங்க சீரியஸாவா சொல்றாங்க அப்படின்னு சீசுக்கு கேட்கவும், ஆமா நான் தடுக்க ட்ரை பண்ண ஆனா என்னால முடியல அப்படின்னு சொல்லி அந்த பிரின்சஸ் சொல்றா. அந்த நாகமோ எப்படி இன்னும் உயிரோட இருக்கான் அப்படின்னு சொல்லி ஹியோமா செம டென்ஷன்ல இருக்கான். அதை நினைச்சு நீயே கோபமா இருக்க அப்படின்னு ஒரு லேடி வாய்ஸ் கேக்குது. நீ சொன்னதை தான் நான் செஞ்சேன், ஆனா நாகமோ இன்னும் சாகல, இதுக்கப்புறம் நான் உன் பேச்ச கேட்க போறதில்ல அப்படின்னு சொல்லி ஹியோமா சொல்லவும், நீ உன் கூட இருக்கிற கிளாஸ்மேட் ஹாஜிமேவையே அட்டாக் பண்ணிருக்கிற, அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அட்டெம்ப்ட் மர்டர் அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்லவும், ஹே என்ன பிளாக்மெயில் பண்றியா அப்படின்னு சொல்லி ஹியோமா கேட்கறான். நான் ஒன்னும் உன்னை பிளாக்மெயிலாம் பண்ணல, நான் சொல்றதை மட்டும் நீ செஞ்சா போதும், உனக்கு தேவையானது உனக்கு கிடைக்கும், எனக்கு தேவையானது எனக்கு கிடைக்கும், நம்ம ரெண்டு பேருமே ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்னு இந்த லேடி வாய்ஸ் கேட்கவும் இவனும் ஓகே அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோக்கு என்னாச்சோன்னு சொல்லி ஷிரசாக்கி பயந்துட்டு இருக்கா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஷிரசாக்கிக்கு நம்ம ஹீரோவான நாகமாவை தான் ரொம்பவும் பிடிக்கும். பட் ஹியோமாவுக்கு ஷிரசாக்கி ரொம்பவும் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அவளை அடையணுங்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோவை அவன் கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். அதுவுமே ஒரு லேடியோட வாய்ஸ் கேக்குது. அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் ஹியோமா வந்துட்டு அந்த பிரிட்ஜில் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணி கீழே தள்ளி விட்டுருக்கான். இப்போ திரும்பவும் அதே லேடி நம்ம ஹீரோவை அழிக்கிறதுக்காக ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கா. ஹியோமா என்னதான் பண்ண போறான் அண்ட் நம்ம ஹீரோ வாழ்க்கைக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ எப்படி தப்பிக்க போறான் அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.